கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 12/12/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும். What is your petition? It will be given you. What is your request? It will also be granted. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த யூடியூப் மூலமாக ப்ரேயர் வசனத்தையும் ஜெபத்தையும் கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் போதகர்களாகவோ அல்லாவிட்டால் விசுவாச குடும்பத்தாராகவோ, நண்பர்கள், அல்லாவிட்டால் நான் மற்ற மதத்தை சார்ந்தவன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை அன்போடு கூட நேசிக்கிறார் என்பது மாத்திரம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதத்தின் வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைகள் தான், தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மன்னா என்பது ஒவ்வொரு நாளும் புதிதாய் ஆண்டவர் கொடுக்கக்கூடியது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டதான அப்பங்களும் புதிதாக சுடப்பட்ட அப்பங்கள் தான். அப்படியானால் ஒவ்வொரு நாளுக்கான தேவனுடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் நீங்கள் போஷிக்கப்படும் பொழுது தயவு கூர்ந்து எங்களுடைய ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் என்கிற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதில் இருக்கிற ஆல் என்கிறதான பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களிடத்தில் அனுப்பப்படுகிற அத்தனை காரியங்களும், உங்களுக்கு யூடியூப் மூலமாக வருகிற அத்தனை காரியங்களும் நீங்கள் லகுவாக பார்ப்பதற்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற நீங்கள் இதர் ஊழியமாக மற்றவர்களுக்கு, மற்ற நபர்களுக்கு, தெரிந்த அறிமுகமான மக்களுக்கு அனுப்பித்தாருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும். யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஆகாஸ்வேர் ராஜா எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து தான் சொல்லுகிறார். ஒரு மனிதன், ஒரு ராஜா, ஒரு மனுஷி, அல்லாவிட்டால் தன்னுடைய மனைவி என்று சொல்லுவோமே, ராணி, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனாகிய ராஜா இவ்விதமாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுவான் என்று சொன்னால், உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி செய்யப்படும். ஒரு மனுஷனுடைய விருப்பத்தை ஒரு மனுஷன் நிறைவேற்றுவதற்கு, செய்து முடிப்பதற்கு முற்படுவனே என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நம்முடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தில், நாம் எதையாகிலும் அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 15ஆம் வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர்,
ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவராயிருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுடையவராக இருக்கிறீர். அன்றைக்கு ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிற தன்னுடைய ராணி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புருஷன் தன்னுடைய மனைவியை, அல்லாவிட்டால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முற்படுவானேயானால், நம்முடைய ஆண்டவர் ராஜா ஆதி ராஜாவாக இருக்கிறவர் நம் ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றும்படியாய் நாம் நடுவில் இந்த நாளில் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் மன்றாட்டு என்ன, உங்கள் வேண்டுதல் என்ன, நீங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிற காரியம் என்ன, பரலோகத்தின் தேவன் தாமே இன்றைக்கே ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. Amen.